Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மசாலா பணியாரமும் கதம்ப சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஒரு கோம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டின்னராகவோ இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் டிஃபனாகவோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதாவது மசாலா பணியாரமும் கதம்ப சட்னியும் தான். மசாலா பணியாரத்துக்கு இந்த கதம்ப சட்னி அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன். இது பணியாரத்துக்கு மாத்திரம் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அதே போல் இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் சாப்பிட்ட போல் ஒரு அனுபவம் இருக்கும். அதே போல் திரும்ப திரும்ப கேட்பாங்க. இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இதை எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இதுவும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துமே நம்ம ஒன்றா ஊற வைக்கலாம். அதனால் ஒன்றா சேர்த்து நல்லா அலசி இப்போ நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அலசியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 2 ஹவர் அளவுக்கு நம்ம ஊற வச்சா போதும். இது 2 ஹவர்ஸ்லேயே நல்லா நமக்கு ஊறி வந்துடும். இப்போ நமக்கு பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு வெண்ணெய் போல் நைஸாக அரைச்சி எடுக்கணும். இது ஊறின தொட்டு நல்லாவே நமக்கு அரைஞ்சி வந்துடும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்து அரைப்படும் போது தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு கட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ இதுக்காக நான் ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை பொடியாக நம்ம கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தேங்காயும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த இதுக்கு தேவையான வெங்காயம் தான். இது சின்ன வெங்காயம் ஒரு 20 அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா இலைகள், ரொம்ப ஃபியூ தான், அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தாளித்து அந்த மாவோட ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், புதினா அண்ட் கருவேப்பிலை, அதாவது கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் இது நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ண பிறகு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா வெங்காயத்தோடு கலந்து ட்ரை ஆகணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து பணியார மாவில் கலந்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவோட உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்படி உப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பணியாரங்களாம் சுட்டு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த வேலை செய்யும் போதே சிம்மில் வச்சு எண்ணெய் காய வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பணியாரங்களை செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்ல மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும். இந்த பணியாரங்கள் சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல் சின்னதாகவும் பெருசாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோ நான் இந்த சைஸ்க்கு தான் செஞ்சு எடுக்கிறேன். இது போல் நம்ம ஒவ்வொரு பணியாரமாக செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்மளோட பணியாரங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட கலர் கூட பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ளேவருக்காக நம்ம இதில் மின்ட் ஆட் பண்ணாத புதினா, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கரெக்டான உருளைகள் சைஸ் வரலை. உங்களுக்கு வந்தால் நீங்கள் அது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெய் நமக்கு வடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பணியாரங்கள் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதோட காம்பினேஷன் கதம்ப சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன்.
கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வறுந்து வரணும். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சட்னியும் டேஸ்ட்டுக்காகவும் வதங்கிறதுக்காகவும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். அடுத்து இதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காக 8 பல்லு பூண்டு, அதாவது சின்னது, பெருசாக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி துண்டு, ஒரு 4 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய ஸ்லைசஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த காரம் புளிப்பு தன்மைலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இதெல்லாம் வெங்காய தக்காளோட சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 50% வெங்காய தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு சட்னி கொஞ்சம் க்ரீனிஷாக வேணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த அளவு கலர் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது புதினாவையும் கொத்தமல்லியும். ஆனால் இந்த அளவுக்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணப்போ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு கொஞ்சமாக சூடேறினா போதும். ஏன்னா கொத்தமல்லியும் புதினாவும் ரொம்ப வதங்கக்கூடாது, அது ஃப்ளேவர் போயிடும். அவ்வளோதான், பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். நம்மளோட கதம்ப சட்னிக்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு திக்காக பிடிக்காதுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட கதம்ப சட்னி பாருங்கள் சூப்பராக க்ரீனாக ரெடி ஆகிடுச்சு. புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக ஆட் பண்ணும்போது இந்த கலர் கிடைக்கும். நீங்கள் குறைவாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் வேரி ஆகும், அவ்வளோதான். பட் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை தாளித்து கொட்டிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தாளிச்சோமே, ஏன் திரும்ப தாளிக்கணும்னு கேட்கலாம். ஆனால் திரும்ப நீங்கள் தாளித்து கொட்டும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ தாளித்து சட்னியோட ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட கதம்ப சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நாம் வெள்ளை பணியாரம், இட்லி, தோசை, இல்லை இது போல் மசாலா பணியாரம் எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி மசாலா பணியாரத்துக்கு தான் சட்னி அரைச்சோம். நைட் டின்னர் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருந்து பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் டிஃபனோ டின்னராகவோ செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி இது போல் சாப்பிட்றத விடுத்து இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அது போல் தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.